மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழிக்கிறதுக்காக இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்காக அத்துமீறி நுழைந்தாங்க. அப்படி அத்துமீறி நுழைந்த போது பதிலடி கொடுக்கறதுக்காக இந்திய ராணுவமும் தாக்குதல் நடத்தியது. அப்படி தாக்குதல் நடத்தும் போது இந்தியாவுடைய MiG-21 ரக போர் விமானம் பாகிஸ்தான் பகுதி எல்லையோர கிராமத்துல விழுந்த விமானி அபிநந்தனை அந்த கிராமத்து மக்கள் உடனே தாக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து மீட்டு பாகிஸ்தான் ராணுவம் அபிநந்தனை கைது செய்து முதல்ல ஒரு காணொலியை வெளியிட்டாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. அதுக்கப்புறம் அபிநந்தன் பாதுகாப்பா இருப்பதாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த காணொலியில நடந்த உரையாடல், உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அபிநந்தன் விங் கமாண்டர் அபிநந்தன் அப்படின்னு பதில் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்க உங்களை ரொம்ப நல்லாவே நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கண்டிப்பா நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. ஒருவேளை நான் இந்தியா திரும்பினாலும் இந்த பதிலை நான் மாத்தி சொல்ல மாட்டேன். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் என்னை அந்த கும்பல் கிட்ட இருந்து மீட்டு உரிய பாதுகாப்பு கொடுத்து இங்க அழைத்து வந்து ரொம்ப மரியாதையா நடத்திட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் உங்களையும் எங்களுடைய ராணுவம் ரொம்ப மரியாதையா நடத்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்தியால இருந்து எந்த பகுதியில இருந்து வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும், ஆனா குறிப்பிட்ட இடம் நான் சொல்ல மாட்டேன். நான் தென்னிந்தியால இருந்து வரேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஆமா எனக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு பதில் சொல்றாரு. நீங்க குடிக்கிற டீ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா டீ ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு பதில் சொல்றாரு. நீங்க வந்த விமானத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. சாரி மேஜர், இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு. உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கும் சாரி மேஜர், இதுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லிடுறாரு. பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட மாட்டி இருந்தாலும் அந்த இடத்துலயும் நம்முடைய நாட்டினுடைய ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா பதில் சொல்லக்கூடிய அபிநந்தனுக்கு பல பேர் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அபிநந்தனை விரைவில் மீட்டு நம்முடைய நாட்டுக்கு நலமோட கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. உண்மையாவே உயிரே போனாலும் தாய் நாட்டினுடைய ரகசியத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு வீரத்தோட நிற்கக்கூடிய அபிநந்தன் உண்மையிலேயே ஒரு வீரன் தான். இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய மேலான கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க.